ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியானந்த் லைஃப். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 kg மத்தி மீன் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அதுக்கோசரம் லைட்டாக உப்பு சேர்த்திக்குவோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். எண்ணெயிலே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருக்கிறத சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொச்சி வரணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தக்காளி வணங்குறதுக்கோசரம் லைட்டாக தான் உப்பு சேர்த்தோம், அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொச்சி வந்திருக்கு. குழம்பும் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மீனை சேர்த்திடலாம். மீன் சின்ன சின்னதாக இருக்கிறனால மொத்தமாக சேர்த்திடலாம். எல்லா மீனையும் சேர்த்தியாச்சு. ஒரே ஒரு டைம் மட்டும் கரண்டி போட்டு கிண்டி விடுவோம். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். மீன் சேர்த்திட்டு அதிக நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மீன் குழஞ்சிடும். ஒரு கொதி மட்டும் நல்லா ஃபுல்லாக கொதி வந்துச்சுன்னா போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம மண்பானை சட்டியில் வச்சுருக்கிறதுனால கேஸ் ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். அதனால் எல்லா மீனும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.